வணக்கம் ராஜேஸ்வரி. தமிழகம் முழுவதையும் உலுக்கிய நேற்று முன்தினம் நெல்லையில் ரவுடி தீபக் ராஜா பட்டப்பகலில் 6 பேர் கொண்ட கும்பலால் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 முக்கிய குற்றவாளிகளை தற்போது கைது செய்துள்ளதாக நெல்லை மாநகர போலீசார் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யார் கைது செய்யப்பட்டவர்கள், யார் எங்கு கைது செய்தார்கள், தற்பொழுது எங்கு வைத்திருக்கிறார்கள் என்ற விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும். திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழகத்தையே உலுக்கிய பிரபல ரவுடியான தீபக் ராஜாவின் கொலை வழக்கில் 5 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நெல்லை மாவட்டம் மூன்றடிப்பு அருகே உள்ள வாகைக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் தீபக் ராஜா. இவருக்கு அடுத்த மாதம் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட இருந்த நிலையில் தனது வருங்கால மனைவி மற்றும் அவரது நண்பர்களுக்கு நேற்று முன்தினம் நெல்லை திருச்செந்தூர் ரோட்டில் கேடிசி நகரில் உள்ள ஒரு ஓட்டலில் விருந்து வைக்க சென்றிருந்தார். சிறிது நேரத்துக்கு பின்னர் தீபக் ராஜா சாப்பிட்டு விட்டு வெளியே வந்தபோது அங்கே பதுங்கி இருந்த 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் முகக்கவசம் அணிந்து வந்து அவரை ஓட விரட்டி சரமாரியாக அரிவாளால் வெட்டி கொலை செய்தனர். அது குறித்த சிசிடிவி பதிவுகள் தமிழகம் முழுவதும் வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. பின்னர் அந்த கும்பல் அங்கிருந்து காரில் தப்பி சென்று விட்டது. தகவல் அறிந்த பாளையங்கோட்டை போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று துணை ஆணையர், உதவி ஆணையர், காவல்துறை கமிஷனர் தலைமையில் உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனை செய்து விசாரணை மேற்கொண்டனர். கொலை செய்யப்பட்ட தீபக் ராஜா மீது 4 கொலை வழக்குகள் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதும் அவரை ரவுடி பட்டியலில் சேர்த்து தொடர்ந்து கண்காணித்து வந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். இது தவிர கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு போலீஸ் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார் ராஜேஸ்வரி. அந்த சம்பவத்திற்கு பழிக்கு பழியாக தீபக் ராஜா கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என போலீசார் சந்தேகித்தனர். மேலும் தப்பி ஓடிய 6 பேர் கும்பலை பிடிக்க மாநகர போலீசார் சார்பில் 5 தனிப்படையும் மாவட்ட போலீஸ் சார்பில் ஒரு தனிப்படையும் என மொத்தம் 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அவர்கள் சம்பவ இடத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட வீடியோ ஆதாரங்களை வைத்தும் அவர்கள் தப்பி சென்ற காரின் பதிவெண் கொண்டும் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். கொலையாளிகள் வெளி மாநிலங்களுக்கு தப்பி சென்றனா அல்லது தூத்துக்குடி, மதுரை மாவட்டங்களுக்கு தப்பி சென்றனா என்றும் தேடுதல் வேலையில் ஈடுபட்டனர். இதற்கிடையே தீபக் ராஜாவின் உடல் நேற்று காலையில் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உடற்கூறு ஆய்வு பகுதியில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. இதனால் பாதுகாப்பு கருதி பிரேத பரிசோதனை கூடத்திற்கு வெளியே இரும்பு தகடுகள் வைக்கப்பட்டு அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். இருந்தபோதும் தீபக் ராஜாவின் உறவினர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் அங்கு திரண்டிருந்தனர். அவர்கள் குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என தெரிவித்து நேற்று 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவங்களுக்கு இடையே குற்றவாளிகள் கோர்ட்டில் ஏதாவது சரணடைய வரலாம் என்பதால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று காலை 5 பேரை கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. RTI மூலம் நேற்று கிடைத்த கொலை நகரமாக மாறுகிறதா நெல்லை என நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். கடந்த 4 ஆண்டுகளில் 240 கொலைகள் திருநெல்வேலியில் நடைபெற்று உள்ளதாக RTI மூலமாக தகவல் தெரிய வந்தது. கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாக 48 சிறுவர்கள் உட்பட 887 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் RTI மூலம் அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருந்தது. இதனுடைய முக்கிய செய்தியாக இதனுடைய விவரங்கள் அனைத்தையும் சத்தியம் தொலைக்காட்சி விரிவாக நேற்று இரவு வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில் திருநெல்வேலி மாநகர காவல்துறை கமிஷனர் மூர்த்தி தலைமையில் துணை ஆணையர் ஆதர்ஸ் பச்சேரா, உதவி ஆணையர் பிரதீப் அடங்கிய படைக்குழுவினர், காவல்துறை குழுவினர் மிக விரைவாக விசாரணை மேற்கொண்டு 5 பேரை, கொலை குற்றவாளிகள் 5 பேரை கைது செய்திருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்ந்து இதுபோன்ற கொலை சம்பவங்கள் நடந்து வருவது பொதுமக்கள் இடையே மிகப்பெரிய பீதியை ஏற்படுத்தி இருந்தது. நேற்று இரவு நாம் வெளியிட்ட RTI தகவலை அடுத்து நம்மிடம் பேசிய மிக உயர்ந்த முக்கியமான காவல்துறை உயர் அதிகாரி ஒருவர், இந்த கொலைகள் அனைத்தும் தனிப்பட்ட விரோதங்களின் காரணமாகவே நடைபெறுகிறது, பொதுமக்கள் அச்சப்பட தேவை இல்லை, அந்த தனிப்பட்ட விரோதங்களை சரி செய்வதற்காக இது போன்ற ரவுடி பட்டியலில் இருக்கும் குற்றவாளிகளுக்கு தொடர்ந்து கவுன்சிலிங் கொடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். இதனிடையே பரபரப்பான செய்திகள், உண்மை செய்திகளை நாம் உடனடியாக வெளியிட்டு வருகிறோம். இதன் மூலம் காவல்துறையினருக்கு அழுத்தம் ஏற்பட்டாலும் அத்தனை அழுத்தத்தையும் தாங்கிக் கொண்டு திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையாளர் மூர்த்தி தலைமையிலான இந்த குழு விரைவாக நடவடிக்கை எடுத்து இந்த 5 பேரையும் கைது செய்திருப்பது பொதுமக்கள் இடையே மகிழ்ச்சியையும் சற்று பய உணர்வு இல்லாத நிலையையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் ராஜேஸ்வரி.